குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கேலமைன் க்ளே பற்றி தான் சொல்ல போகிறேன். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கு, அண்ட் பிம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது, முகத்தில் வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் வடிச்சிக்கிட்டே இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு நேச்சுரல் ஃபேஸ் பேக் தான் இது. கேலமைன் க்ளே அப்படிங்கிறது வந்து ஒரு களிமண் டைப் தான். பட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் தான். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆஃப்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்காக இருக்கும். 2வது வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, அதை வந்து ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். 3வது வந்து நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எப்பயுமே வந்து ஃபேஸில் எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆயில் செக்ரேஷனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பசங்க பொண்ணுங்க 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் எப்பயுமே. இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏதாவது வெயிலில் போயிட்டு வந்தாலோ, இல்லை நார்மலாக வீட்டில் இருந்தாலுமே இந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடம்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா வந்து சூத்தன் பண்ணி கொடுக்கும், இரிட்டேஷன் இல்லாமல். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் இல்லைனா 1 1/2 ஸ்பூன் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் அல்லது ரோஸ் வாட்டர் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. பிம்பிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் அது மேலேயுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கும்போது பண்ணுங்கள். இதை அப்ளை போட்டுட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு உடனே வெயிலில் போகிற மாதிரி வச்சுக்க வேணாம். வாரத்துக்கு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை பிம்பிள்ஸ் க்யூர் பண்ணுறதுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்ட ப்ராடக்ட் எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாகவும் அமௌண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும். இது வந்து 100 கிராமே வந்து 250 சம்திங் வரும். பட்டு பயோ ஆர்கானிக் கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்குது. நீங்கள் அதர் பிராண்ட் வாங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ரேட்டு. பட் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. இளநீ, குக்கும்பர் அந்த மாதிரி வாட்டர் ஐட்டம் நிறையா இருக்கிற பொருளாக வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வெயிலுக்கு வந்து வேர்க்கூறு நிறையா வந்திருக்கும். இப்போ எனக்குமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவிலேயே, கையில் வேர்க்கூறாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, வெட்டி வேர் கிடச்சிச்சின்னா அதை வந்து குளிக்கிற தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து குளிங்க. நல்ல கூலிங் எஃபெக்டாக இருக்கும். வேர்க்கூறுக்கு நல்லா கேட்கும். தேங்க்யூ.